உன் மகளுக்கு அப்புறம்தாம்மா அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அவளாம் குழந்தை பெத்துட்டா. என்னாச்சு உன் மகளுக்கு? ஏதாவது ஹாஸ்பிட்டல் பாருங்க அப்படின்னு உங்கள் அம்மாகிட்ட சில பேர் பேசுவாங்க. ஏன் உங்ககிட்ட கூட சில பேர் கேட்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கே அதுக்கான பதில் தெரியாது. ஏன் இவ்வளோ நாள் நமக்கு குழந்தை கிடைக்கல? நம்ம எல்லாமே பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஒருவேளை அப்படி வலியும் வேதனையும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்கள் கர்ப்பத்தை திறக்க போகிறார். ஆண்டவர் உங்களை நினைக்க போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமேன், நிச்சயம் நடக்குங்க. ராகேலை குறித்து ஒரு 3 ஜெப குறிப்புகளை நான் சொல்கிறேன். அதை உங்கள் இருதயத்தில் வைத்து இந்த மதிய வேளையில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயம் அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 24 வசனங்களை பார்த்தீங்கன்னா, முதல் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. தேவன் உங்களை நினைக்கணும். மனுஷன் நினைக்கல, ஆனால் தேவன் ராகேலை நினைத்தார். மனுஷன் விட்டுறலாம், சரியான நேரத்தில் தேவன் நினைப்பார். அதை ஜெபமாக மாற்றுங்க. ரெண்டாவது, உங்கள் ஜெபமும் கண்ணீரும் வீண் போகவே ஆண்டவர் விட மாட்டார். கண்டிப்பாக அதற்கான பலனை ராகேலுக்கு கொடுத்தாரு, உங்களுக்கும் கொடுப்பார். மூணாவது பாருங்க, சரியான நேரத்தில் தான் தேவன் இந்த அற்புதத்தை செய்வார். இந்த சரியான நேரம் எப்போ என் வாழ்க்கையில் வரும், அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும்ல. அதுக்காக தான் நான் 3 ஜெப குறிப்புகளை எப்படி நீங்கள் ஜெபிக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆண்டவரே என்னை நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ராகேலை போல என்னையும் நீங்கள் நினைவு கூறணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கிருபை கொடுங்கப்பான்னு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க முதல்ல. ரெண்டாவது, உங்கள் கண்ணீரை ஜெபமாக மாற்றுங்க. உங்கள் வேதனையை, உங்கள் கண்ணீரை அதை வீணாக்கிடாதீங்க. அதை ஆசீர்வாதமாக மாறணும்னு சொல்லி ஜெபிங்க. மற்றவங்க பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சாட்சியாக மாறணும்னு ஜெபிங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் இந்த மதிய வேளையில். மூன்றாவது பாருங்க, சிறந்த நேரத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் உங்கள் நேரத்தை நம்பி நான் விசுவாசமாக இருக்கிறேன். அந்த சரியான நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த சரியான நேரம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் கணவர் வாழ்க்கையில் நடக்கட்டும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அது அடையாளப்படுத்தப்படட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து போங்க. உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார். ராகேலுக்கு எப்படிப்பட்ட பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? யோசேப்புங்க. ஆமென். யோசேப்பு, தாமதிக்கிறவங்க வாழ்க்கை, தடையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கை, பிறரெல்லாம் பேசி உங்களை காயப்படுத்தினவங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் யோசேப்பை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். குழந்தை இல்லாத அநேகருக்கு இதை பகிர்ந்து அவர்களையும் ஜெபிக்க வைங்க. அவங்களுக்காக இதை மையப்படுத்தி நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஏமேன்.